கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 10 வசனம் 8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை பிறருக்கும் அறிவிக்கிறவர்களாய், பாவ கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 10வது அதிகாரம் முற்பகுதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை அவர்கள் துரத்தவும், சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பொழுது அவர்களிடத்திலே, நீங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ஒன்றுக்கும் பயனில்லாத நாமும் சமாதானத்தோடு வாழ நமக்கு கிருபைகளை தந்துள்ளார். இரட்சிப்பென்னும் விலையேற பெற்ற கிருபையை நமக்கு தந்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தியுள்ளார். ஆனால் இந்த பாக்கியத்தை பெறாமல் அநேகர் மூட நம்பிக்கைகளுக்குள் பாவத்திற்கு அடிமையாகி வியாதியின் பிடியில் ஆத்தும மரித்து இப்படியாக அநேக கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்து அற்புத அடையாளங்களை செய்து பாவ அடிமையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். கர்த்தர் நம்மை இரட்சித்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நம்மை அழைத்துள்ளார். மத்தேயு 28, 19, 20 வசனங்களில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை சீஷர்களாக்கியுள்ளார். சீஷர்கள் என்றால் நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய், பாவ கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாய், பாவத்தில் இருக்கிறவர்களை நம்முடைய ஜெபத்தினாலும் நம்முடைய நடக்கையினாலும் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினாலும் ஆதாயப்படுத்துகிறவர்களாய், பாவத்தில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களையும் ரட்சிக்க கர்த்தரால் ஆகும். ஆகவே ஜெபத்தோடும் நம்முடைய நடக்கையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து அநேகரை கர்த்தருக்கு நேராக ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்க கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த முடியும். ஆகவே கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அநேகரை கர்த்தருக்கு நேராக நடத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்காக வாழ வைராக்கியத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.